அஸ்ஸலாமு அலைக்கும். என் தமிழ் உறவுகளே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. இப்போ இந்த பாக்ஸு நம்ம சொந்த தயாரிப்பு. இந்த பாக்ஸு சொந்த தயாரிப்பு. இந்த பாக்ஸு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. இந்த பெட்டி தயார் பண்ணி சென்னைக்கு போகுது. சென்னையில் அந்த பையன் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ஒரு செட்டு தரமாக செஞ்சு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் எனக்கு செட்டு நல்லா அமைஞ்சிருச்சுனே, எனக்கு ஒரு ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் செஞ்சு ஸ்பீக்கர் மாட்டி நீங்கள் இங்கேருந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்ருங்கண்ணே அப்படின்னு சொன்ன பையன். நான் சொன்னேன், சரி தம்பி, இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அதனால் நீ இப்போ கேட்குற கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு சொன்னேன். அண்ணே இங்கே வாங்கினேன், செட்டை செஞ்சு வீட்டில் வச்சுட்டினே, எனக்கு பெட்டி இல்லாமல் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குண்ணே, எனக்கு இந்த பெட்டியை செஞ்சு அனுப்புங்கண்ணே சொன்ன பையன். அந்த பயலுக்காக ரிஸ்க் எடுத்து கம்மியான ரேஞ்சில் இந்த பெட்டியை செஞ்சு இப்போ ரெடியாக இருக்குது. சாயங்காலம் ஸ்பீக்கரை எல்லாம் மாட்டிட்டு நாளைக்கு ஆடியோ டெஸ்ட் பண்ணிடுவேன். இது வாட்டர் ப்ரூஃப் பெட்டி. நம்ம சொல்கிறதையும் செய்வோம், செய்கிறதையும் சொல்லுவோம். பொய் பொருட்கள்லாம் நம்மகிட்ட கிடையாது. பெட்டி தரமாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த பயலுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கணும். ஆடியோ கேட்கும் போது அந்த ஒரிஜினல் ரிசல்ட்டு அதில் வரணும், தெரியுதுங்களா? இதேமாரி உங்களுக்கு பெட்டி வேணும்டா, நம்ம சேனல் இருக்குது, சேனலை ஃபாலோ பண்ணி அதில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்படி பெட்டி பண்ணித்தரேன். இது வீட்டுகளுக்கு வேணும்னாலும் பண்ணி தருவேன், கோயில்களுக்கு இப்படி பாக்ஸ் வேணும்னாலும் பண்ணி தருவேன். ரெண்டாவது, மைக் செட்டுக்காரங்களுக்கு பெட்டி வேணும்டா, 4க்கு 12, 6க்கு 12, 8க்கு 12 கம்மியான ரேஞ்சில் வாட்டர் ப்ரூஃப் பெட்டி. மழை பெஞ்சாலும் இந்த பெட்டி எந்த கோளாறும் ஆகாது, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதேமாரியே பெட்டி வேணும்டா, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்பப்போ பெல் பட்டனை அமுக்குங்க. இந்த பெட்டி வேணும்டா, உங்களுக்கு என்ன சைஸில் என்ன மாடலில் எத்தனை இன்ச்சு வேணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டீங்களாங்க, உங்களுக்கு கம்மியான ரேஞ்சில் நீங்கள் போய் ரெடிமேட்டில் போய் பெட்டியை வாங்கி அது சோளத்தட்டை மாரி இருக்கும், இப்படி தட்டிங்களாக்கு பொத்துங்கும். இந்த பெட்டியை தட்டிங்களாக்கு மணி சவுண்டு கேட்கும், டங்குன்னு கேட்கும். அதுதான் பெட்டி. எல்லாம் பெட்டின்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரிஜினல் பெட்டியில் ஸ்பீக்கரை போட்டு நீங்கள் பாட்டு கேட்டீங்களாக்கு உங்களோட ஒரிஜினல் ரிசல்ட்டு அப்படியே கிடைக்கும். அதுக்குத்தான் நான் படித்து சொல்லுவேன். எதாக இருந்தாலும், டெக்குகளாக இருந்தாலும் பழைய இரும்பு கடையில் போட்டுறாதீங்க, பழைய ஆம்பில் பாராக இருந்தாலும் பழைய இரும்பு கடையில் போட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள், நம்மளோட திறமை தான். 7 வயசுலேருந்து தொழில் செய்கிறதுனால நம்மகிட்ட அனுபவம் இருக்குது. அனுபவம் வச்சு நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறேன். இதேமாரியா உங்களுக்கு பெட்டிகள் தேவையாக இருந்தால் சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே மறந்துடாதீங்க. எதாக இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் அடித்து பேசுங்க, கேளுங்க, பதில் சொல்லுவேன். அதேமாரியா எந்த ஆம்பில் பாராக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்கான ஆம்பில் பார், 2.0 5.1 7.2 வரையும் நல்ல முறையில் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.